மழை நின்ற பிறகான இரவு. சென்னையின் அந்த சின்ன தெரு எப்போதும் போல நியான் விளக்குகளால் மங்கலாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. சாலையின் ஓரத்தில் தேநீர் கடை, சோர்வான முகங்களுடன் நடந்து செல்லும் மக்கள். அந்த கூட்டத்துக்குள் நான் மட்டும் தனியாக நடந்து கொண்டிருந்தேன். என் பெயர் கார்த்திக். ஒரு செய்தித்தாளில் ரிப்போர்ட்டராக வேலை பார்த்து கொண்டிருந்தேன். வாழ்க்கையில் பல மனிதர்களை பார்த்திருந்தாலும் அந்த இரவு நான் சந்தித்த பெண் என் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடுவாள் என்று அப்போது தெரியவில்லை. மழைத்துளிகள் இன்னும் சாலையில் ஒட்டியிருந்தன. நான் டீ குடிக்க நின்றபோது சாலையின் மறுபக்கம் ஒரு பெண் நின்றிருந்தாள். சிவப்பு நிற சேலை, முகத்தில் லேசான மேக்கப். ஆனால் அவள் கண்களில் மட்டும் மிகுந்த சோர்வு. சில ஆண்கள் அவளை பார்த்து சிரித்தபடி பேசிக்கொண்டு சென்றார்கள். தேநீர் கடைக்காரர் மெதுவாக சொன்னார், அவளா? இங்க எல்லாருக்கும் தெரியும் சார். பெயர் ரேவதி. என்ன பண்றாங்க என்று கேட்டேன். அவர் சிரித்தார். இரவு வாழ்க்கை. அந்த ஒரு வார்த்தை போதும். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரிந்துவிட்டது. நான் மீண்டும் அவளை பார்த்தேன். ஆனால் மற்றவர்கள் போல அவளை அருவருப்பாக பார்க்க முடியவில்லை. ஏனோ அவள் முகத்தில் ஒரு வலி தெரிந்தது. அந்த இரவு வீட்டிற்கு திரும்பியும் அவள் நினைவு மனதிலிருந்து போகவில்லை. அடுத்த சில நாட்களில் அவளை பலமுறை பார்த்தேன். அதே தெரு, அதே சோர்வான கண்கள். ஒரு நாள் மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. எல்லோரும் ஓடிச் சென்று ஒதுங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவள் மட்டும் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தாள். என்னால் தெரியாமல் அவள் அருகே சென்றேன். நீங்க நனைஞ்சிடுவீங்க என்றேன். அவள் என்னை பார்த்தாள். இதற்கு மேல என்ன நினைக்குது சார் வாழ்க்கை என்று சிரித்தாள். அந்த சிரிப்பில் சந்தோஷம் இல்லை. நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். டீ குடிக்கிறீங்களா என்று கேட்டேன். அவள் என்னை சந்தேகமாக பார்த்தாள். என்னோட ரேட் கேட்காம டீ வாங்கி கொடுக்கிற முதல் ஆள் நீங்க தான். அந்த வார்த்தை என் மனதை குத்தியது. நாங்கள் அருகிலிருந்த டீ ஷாப்பில் அமர்ந்தோம். உங்க பெயர்? ரேவதி. இந்த வாழ்க்கை? அவள் சிரித்தாள். பிடிச்சு வந்த வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? அவள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். கிராமத்தில் பிறந்தவள். அப்பா குடிகாரர். அம்மா உடம்பு சரியில்லாமல் இறந்த பிறகு வீட்டில் கடன். 18 வயதில் காதலித்து ஓடியவன் அவளை சென்னை கொண்டு வந்து விற்றுவிட்டான். அந்த ஒரு சம்பவம் அவள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. முதல் நாள் சாகணும்னு தான் தோணிச்சு என்றாள். அவள் கண்ணீர் வராமல் தடுக்க முயன்றாள். ஆனா வயிறு பசிக்கும்போது மனசு கூட அடங்கி போயிடும். அந்த இரவு நான் தூங்கவே முடியவில்லை. அடுத்த சில வாரங்களில் நான் அவளை அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தேன். சில நேரம் டீ, சில நேரம் பீச், சில நேரம் சும்மா பேசிக்கொண்டு நடப்பது. மெதுவாக அவள் என்னிடம் மனசை திறந்தாள். என்னை யாராவது சாதாரண பெண்ணா பார்த்தா போதும் என்றாள். ஒரு நாள், எல்லாரும் உடம்ப மட்டும்தான் பார்க்குறாங்க. அந்த வார்த்தை என்னை உடைத்தது. ஒரு மாலை மெரினா பீச்சில் அமர்ந்திருந்தோம். காற்று பலமாக வீசியது. அவள் தூரத்தில் கடலை பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கு ஒரு ஆசை தெரியுமா என்று கேட்டாள். என்ன? ஒரு நாள் காலை எழுந்ததும் யாராவது காஃபி குடிக்கிறியான்னு கேட்கணும். அதுவே போதும். அந்த நேரத்தில் அவள் ஒரு விபச்சாரி போல தெரியவில்லை. அன்புக்காக இயங்கும் சாதாரண பெண்ணாகத்தான் தெரிந்தாள். மெதுவாக நான் அவளை காதலிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த காதல் எனக்கு பயமாக இருந்தது. சமூகம், மக்கள், அவளது கடந்த வாழ்க்கை எல்லாமே என் மனதில் ஓடியது. ஒரு நாள் அவள் நேராக கேட்டாள், நீங்க என்ன காதலிக்கிறீங்களா கார்த்திக்?
நான் அமைதியாக இருந்தேன். அவள் சிரித்தாள். பயப்படாதீங்க, இந்த மாதிரி பெண்களை காதலிக்க சொசைட்டி பெர்மிட் கொடுக்காது. அந்த வார்த்தை என்னை வெட்கப்பட வைத்தது. நான் அவள் கையை பிடித்தேன். நான் உன்னை எப்படி பார்க்குறேன்னு சொசைட்டி டிசைட் பண்ணாது. அவள் அதிர்ச்சியாக என்னை பார்த்தாள். அந்த இரவு முதல் முறையாக அவள் என் தோளில் சாய்ந்து அழுதாள். சில மாதங்கள் கழித்து நான் அவளை என் வாழ்க்கையில் இருந்து வெளியே கொண்டு வர முடிவு செய்தேன். சிறிய பியூட்டி பார்லர் ஒன்றை திறக்க உதவினேன். முதலில் யாரும் வரவில்லை. ஆனால் ரேவதி மெதுவாக வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தாள். முகத்தில் பழைய சோர்வு குறைந்து கொண்டே போனது. ஒரு நாள் கடையை மூடிவிட்டு வெளியே வந்து அவள் சிரித்தபடி கேட்டாள், இப்போ நான் சாதாரண பெண்ணா தெரிகிறேனா? நான் சிரித்தேன். இல்ல. அவள் முகம் சற்றே மாறியது. நான் மெதுவாகச் சொன்னேன், அதுக்கும் மேல சிங்கப்பெண். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.